மற்றொரு முக்கியமானது ஒண்ணு, இந்த திமுகவுடைய ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த அமலாக்கத்துறை வழக்குகளால் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் சிறைச்சாலையில் இருக்கிறார் ஒன்று. இரண்டாவது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று விட்டார். இது எல்லாமே இந்த 2024 தேர்தலில் திமுக ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுமோ, இந்த தேர்தல் பரப்புரை மற்றும் பிரச்சாரத்துல ஊழல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி. ஆட்சிக்கே வராத ஒரு எம்எல்ஏ சீட்டை கூட பெறாத ஒரு கட்சியே வந்துட்டு கோடிக்கணக்கில் கல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த நாட்டுல. கரெக்ட். இந்த நாட்டுல வந்துட்டு இந்த ஊழல் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டவங்களையே இருக்க முடியாதுங்க அரசியல்ல. காரணம் என்ன, இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பணம் இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பல உதாரணம் இல்லையே, பல உதாரணங்கள் சொல்லாங்க. சில உதாரணங்கள் தான் இருக்கு. பழனிவேல் தியாகராஜன் எவ்வளவு காசு கொடுத்துட்டு ஜெயிச்சாரு மக்களுக்கு. உண்மைதான். அந்த மாதிரிலாம் நிறைய உதாரணங்கள் எல்லாம் இருக்குங்க. பெருந்தலைவர் காமராஜர் இல்லையா, அறிஞர் அண்ணா இல்லையா, அவங்க எல்லாம் யாருக்கிட்ட போயிட்டு காசு இருக்காங்க. அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு காங்கிரஸ் கூட காசு கொடுத்துருக்குது. அப்ப காங்கிரஸினுடைய தலைவரை தான் காமராஜர் இருக்காரு. எனவே அப்போ 5 ரூபா கொடுத்துலாம் வந்துட்டு பிராமிஸ் எல்லாம் வாங்கினாங்க, பெருமாள் மேல சத்தியம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா அண்ணா இதை வந்து எந்த காலத்தையும் அதெல்லாம் செய்யல. எனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆமா ஆமா. அதனால இப்ப இதெல்லாம் வந்துட்டு இந்த தண்டனை எல்லாம் வந்துட்டு ஒன்னும் எந்த விதத்திலயும் வந்துட்டு தடுத்துறாதுங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு, நம்ம மக்கள் வந்துட்டு ஊழலை எல்லாம் பெருசா எடுக்க மாட்டாங்க. அதான் உங்களுடைய கேள்வி. 2024 கேக்குறீங்க, இதெல்லாம் ஒன்னும் பாதிக்காதுங்க. மழை பெஞ்சு தண்ணி நின்று தங்களுடைய வாழ்வுக்கு 3 நாளா பட்ட அவஸ்தை வேணா அது வேணா தீர்மானிக்க வாக்காளருடைய எண்ணங்களை மாற்றமே ஒழிய இதெல்லாம் மாத்தாதுங்க. இதெல்லாம் மாத்தாது. விபி சிங் சொன்ன மாதிரி இந்த நாட்டுல ஊழல் அப்படின்றது நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். மக்கள் நல்லா பழகிட்டாங்க. எனவே அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கடுமையான தண்டனை வந்துட்டு இவங்க வாழ்க்கையே இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்தா தவிர இது முடியாது. நிறுத்த மாட்டாங்க. ஆமா, ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இதை விட பெரிய ஊழல்கள் பண்ணி தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இந்தியா முழுவதும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களே. என்ன மாறிச்சு? ஆமா ஆமா, சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலையை நீங்க பாருங்க, காசு கொடுக்காது செய்ய பாருங்க. இல்ல ஒரு கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குதா பாருங்க. கரெக்ட் தான். ஒரு கீழ்நிலை பியூன் வேலை கிடைக்குதா பாருங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஊழலை வந்துட்டு என்னங்க 3 ஆண்டு காலத்துல